ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்த, என்னில் நீர் மகிமைப்பட என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத உம்மை தேடாத. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் அவே நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. இயேசுவே அவே உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல். இயேசுவே அவே நம்புங்கப்பா, ஓ நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தமஸ்குக்கு போற வழியில பவுல சந்தித்தார். 3 நாள்ல நம்ப வச்சுட்டான். 3 நாள்ல நம்ப வச்சுட்டான். அனனியாட்ட சொல்றாரு, என் நாம திரும்பிச்சவன் எவ்வளவு பாடுபட போறான் தெரியுமா? 30 வருஷம் ஆகியும் என் ஆண்டவருக்கு நம்பிக்கையே கொடுக்கலையே. 3 நாள்ல நம்ப வச்சுட்டான். நான் என்ன செய்யணும்பா? நீ போய் ஜெபம் பண்ணிட்டார். அவன் போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். எதுக்கு ஜெபம் பண்றா தெரியுமா? பார்வைக்கு இல்ல. நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு நமக்குள்ள இருந்தா நமக்கு என்ன செய்யணும் அதை வேகமா செய்வார். நம்ம பாடும், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. என கர்த்தர் என்ன சொல்லுவார்? நீ தமஸ்குவுக்கு போ, அங்க நான் உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு. தமஸ்குல போய், சவுண்ட்ல இருக்கிறவங்க இங்க பாருங்க, தமஸ்குல போய் ஜெபம் பண்ற, அங்க போய் ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர் பவுல்ட்ட. இல்ல, நீ தமஸ்குவுக்கு போ, டிலே கொஞ்சம் கம்மி பண்ண, என்ன பண்ண, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேங்கிறார். அவன் அங்க போறான், போய் உட்கார்ந்து இருக்கிறான். தெரிவிப்பேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? அவன் சாதாரண ஆளு கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு எம்பி, எந்த எம்பி இருக்கிற பொசிஷன் மனசுல வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன்.
அப்ப அவன் செய்யும்படியாய், அவன் கை கொள்ளும்படியாய், அவன் கடைபிடிக்கும்படியாய் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போடுறான். நான் என்னப்பா செய்யணும்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? முதல்ல நீர் யார் அப்படின்னா, நீ துன்பப்படுத்துற இயேசுனார். அந்த இடத்துல திரும்புற மாதிரி நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய? என்னால நீங்க நீ கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்கு கண்ணு தெரியலப்பா, நான் தடுமாறி விழுறேன்ப்பா, அப்படிலாம் சொல். நம்ம எல்லாம் அப்படிதான். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன். ஆண்டவர், இல்ல, என்னால நீங்க கஷ்டப்படக்கூடாது. 3 நாள்ல நம்பிக்கை கொடுக்கிறான். 3 நாள் தான். 3 ஒரு காரியத்துக்காக எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், வாங்கினா போயிடுவான். இல்ல, மறைந்திருக்கிறோம்ல நிறைய. ஆண்டவர் நின்று தேடுறார். நீ கிட்ட வந்துட்டேன்னா உறவு ஸ்ட்ராங் ஆயிரும். அவர் சொல்லுவார், மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரும். ரெண்டு கைகளை உயர்த்தி நம்புங்கப்பா. நம்புங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு, ஆண்டவரே, உங்களை நான் எப்ப நம்ப வைக்கிறேன் அப்ப தொட்டா போதும்பா. அப்ப ஆண்டவரே, என்ன உயர்த்துனா நான் விழுந்துருவேன்னா வேண்டாப்பா. உங்களுக்கு தான் என்னுடைய நாளை தெரியும். இன்னைக்கு நான் நிறைய கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கேட்டதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டா நான் உங்க சமூகத்தை விட்டு விலகிருவேன் அல்லது இப்படி உங்களை தேட வைப்பேன்னா வேண்டாம்பா, வேண்டாம்பா. நான் நிமிர்ந்து எங்கேயோ இருப்பதை விட கூனியாய் அவர் சமூகத்தில் இருந்துட்டு, ஆண்டவர் சொல்வார்ல, நீ 2 கையோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கையோடு நான் நிமிர்ந்து அப்பா கிட்ட இருந்து சொத்தை வாங்கி நான் பன்றி கூட்டத்துக்குள்ள இருப்பதை விட, என் சொத்தெல்லாம் அப்பா கையிலே இருக்கட்டும், நான் அப்பா சமூகத்திலே இருக்கிறேன். உங்க சமூகம். பிரியமானவர்களே, ஆவியானவர் அப்படி இடைப்படுறத நான் ரொம்ப 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 உணர்றேன். இந்த லைன்ல வந்துட்டீங்கன்னா கையை வச்சிருவார். ஒரு பார்த்திமேயும் செஞ்சான், ஒரு கூனியாகிய ஸ்ரீ செஞ்சான். ஏன் நீ செய்ய மாட்டியா? உன்னை நான் எனக்கு என்றல்லவா ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புங்கப்பா, உங்க பிள்ளைய. நம்புங்கப்பா, உங்க பிள்ளைய. ஏசையா, உம்மை அல்லாமல் சொல்லுங்க. அப்பா, உம்மை அல்லாமல் உமக்காக. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து நம்புங்கப்பா.
நம்புங்கப்பா. ஆமென். அப்படியே சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் உங்க சமூகம். எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே நல்ல தகப்பனே. அப்பா, கண்ணீரோடு உங்க சமூகத்தில் நிக்கிற ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே வச்சுக்கோங்கப்பா. எப்பவுமே உங்க சமூகத்துல நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே, இன்னமும் மண்டையிலே உள்ளமும் உடலுமே உமக்காய். என்னை யாரோ தொட்டுட்டாங்க, என்னை யாரோ தொட்டுட்டாங்கன்னு தேட வைக்காத தம்பி, தேட வைக்காத சகோதரா, தேட வைக்காத சகோதரி. ஆமே ஆமே. உன்னை மகனே, உன்னை மகனே மகளே என்று அழைக்க ஏங்கி நிற்கிறா, காத்து நிற்கிறா, இது உன் பக்கத்தில் வந்து நிற்கிறா. ஹல்லேலூயா. உன்னை தொடுவது, உன்னை குணமாக்குவது, உன்னை உயர்த்துவது அவருக்கு ஒரு விஷயமே அல்ல. அவருக்கு நீ வேணும், நீ வேணும், நீ வேணும். நல்ல தகப்பனே நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்து எங்களோடு பேசி நீர் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பர்திமேவை பார்த்து போன்னு சொன்னதுக்கு அப்புறமே அவன் வந்தான். ஆனா எங்களை பார்த்து வாழ்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வராம நிக்கிறோம். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை பெற்றுக்கொள்ள எவ்வளவு நெருங்க முடியுமோ நெருங்குறோம். சுகம் கிடைச்சதும் காணாம போயிடுறோமே. உங்களை மீண்டும் மீண்டும் தேட வச்சிட்டு இருக்கிறோம். தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வந்த பிறகும் தேட வைக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, நிமிர்ந்து எங்கேயோ வாழ்றதை விட கூனியா உங்க சமூகத்தில் இருக்கிறதே ஆனந்தம். அந்த கூனியாகிய ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த ஏக்கம், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எதுக்காக நான் உன்னை தொடணும்னு கேட்கிறேன். இப்படி சொல்லுங்க. ஆமா ஆமே, கர்த்தர் செய்வா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னதமான தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமானவர்களை நடப்பித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.